தற்போதைய அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் தொடர்பாக ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியை குறித்து தற்போது தமிழக அரசு அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக விழா ஏற்பாட்டாளர்கள், அமைப்பாளர்கள் செய்யக்கூடாத பணிகள் தொடர்பாக மட்டுமே பொதுமக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வாயிலாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும், அதே போல உயர்நீதிமன்றம், அதே போல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வாயிலாக பெறப்படக்கூடிய அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையானது விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாட்டாளர்கள், அமைப்பாளர்கள், சிலை செய்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டுமே புதிய அறிவுறுத்தல்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில மாவட்டங்களில் தவறான புரிதலின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள், குறிப்பாக உறுதிமொழிகள் போல வழங்கி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்திருக்கிறது என்றும், இவ்வாறு பள்ளிகளுக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் அரசனுடைய ஆணைகள் முற்றிலும் முரணானது என்பதால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வெளியிடப்பட்ட இந்த அறிவுறுத்தல்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற தவறான சுற்றறிக்கை அனுப்பியதற்கு பொறுப்பான அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.